ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டு ஃபுல்லாகவே மார்க்கெட்டிங்கான சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருந்தோம். இப்போ விஷன் 360 இப்போது நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இது வழியாக ஒரு பயனுள்ள தகவல்கள் தினம் தினம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறதுனால, நாம் ஏற்கனவே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டல் வாயிலாக நம்ம இதை பற்றி இன்னும் சில புதிய தகவல்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இதில் எல்லாமே முக்கியமான டாபிக் தான். இது இன்னும் ரொம்ப முக்கியமான டாபிக், கேஷ் ஃப்ளோ, பண வரவு செலவு. எல்லாருக்குமே ஒரு கம்பெனியை வந்து ஈஸியாக தொடங்கி நடத்திடுவாங்க. தொடங்கினதும் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் கூட அவங்களுக்கு கை கூடிடும். மார்க்கெட்டிங் சில நேரம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க பெரிய அளவு மார்க்கெட்டிங் செய்யாமல் கூட அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வரும்போது அந்த கேஷ் ஃப்ளோ இருக்குது இல்லையா, அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சில தவறுகளை செய்கிறாங்க. கேஷ் ஃப்ளோங்கிறது நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அல்லது நம்ம எந்த அளவுக்கு வியாபாரம் செய்கிறோமோ அதற்கான பணம் அதிகப்படியாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பணத்தை சரியான வகையில் நம்ம திருப்பி செலவு பண்ணுறதுக்கு நம்ம திட்டமிடணும். ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக உள்ளே வந்தால் தான் நம்மளுடைய நிறுவனத்துக்கு தேவையான மாதாந்திர செலவுகளாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், நம்ம திருப்பி சப்ளையருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் சரியாக தீர்க்க முடியும். ஒரு கேஷ் ஃப்ளோ வராமல் நீங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு சேல்ஸை இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எல்லோருக்கும் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லை கொடுத்த கடனை சரியான நேரத்தில் நீங்கள் கேட்குறதுக்கு வெட்கப்படுறீங்க, இல்லை ஒரு வேளை செக்கு கொடுக்குறாங்க, அந்த செக்கு பவுன்ஸ் ஆகுது, அதுக்கு எதிராக நீங்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அந்த பணம் வாங்க ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறீங்க, இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க, அவங்க பணம் கொடுக்க உங்களுக்கு ஆர்வம் காட்டலை, நீங்கள் அதற்கான வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு முன்னெடுப்புகளை எடுக்காமல் இருக்கிறீங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி வரும்? ஒரு பிஸ்னஸை தொடங்குகிறோம், நடத்துகிறோம், வாடிக்கையாளருக்கு நல்ல சேவையும் கொடுக்குறோம், அப்படி இருந்தும் வாடிக்கையாளர்கிட்டேருந்து பணம் வரலை, இல்லை வரத்துக்கு தாமதப்படுது, இல்லை நாம் கேட்குறதுக்கு வெட்கப்படுறோம், இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, இந்த தொழிலுக்கான அந்த தொழிலுக்கான உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸை நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த இன்வாய்ஸுக்கு மேலே நீங்கள் பணம் கேட்குறதுக்கு உங்களுடைய தெரிந்த நபர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, டிஸ்கவுண்ட் வேணால் கொடுங்க, ஃபுல் டிடக்ஷன் யாருக்கும் கொடுக்காதீங்க. பிஸ்னஸில் இந்த கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு போகிறதுங்கிறது ரெண்டாவது பட்சம். முதலாவதாக உங்களால் சர்வைவல் ஆக முடியுமா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கேஷ் ஃப்ளோ மேலே எப்போதும் ஒரு கண் வச்சுக்கோங்க. உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ இல்லை வேறு எந்த ட்ரேடோ இல்லை மேனுஃபேக்சரிங்கோ அது நடந்ததும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதற்கான பண பரிவர்த்தனைகள் சரியாக நடக்குதா, அந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்குள்ளே சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ரெகுலராக மானிட்டர் பண்ணுங்கள். எங்கேயாவது உங்களுக்கு சேர வேண்டிய கிடைக்க வேண்டிய பணம் நின்னால் அதன் மேலே அதிகம் கவனம் செலுத்தி அந்த பணத்தை வாங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேணால் வெட்கப்படலாம் உங்கள் கிட்டக்கு வர வேண்டிய பணத்தை கேட்காம இருக்கிறதுக்கு, ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கக்கூடிய நபர்கள் வெட்கப்பட மாட்டாங்க. கொடுக்க நீங்கள் தவறுனா என்ன செய்வாங்க, உங்களுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணுறதோ சப்ளை பண்ணுறதோ நிறுத்திடுவாங்க. ஸோ மக்களை கேஷ் ஃப்ளோ மேலே எப்போதும் அக்கறை வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் நாம வியாபாரம் லாப நோக்கத்துக்காக தான் செஞ்சிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே மறந்துடாதீங்க. கேஷ் ஃப்ளோ மேலே கரெக்டாக கண் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை நீங்கள் சரியான நேரத்தில் வாங்கிறதுக்கு எப்பவும் மறந்துடாதீங்க. நன்றி மக்களே. நாளை வேற ஒரு தகவலோடு உங்ககிட்ட நான் சந்திக்கிறேன். Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.